இப்போ நம்ம அஸ்வத்தாமன் வந்து அந்த சுற்றிக்கிட்டு இருந்த கிரகத்தை உத்திரையின் மேலே மோதி அவங்க மேலே மோதுற மாதிரி பண்ணும்பொழுது கிருஷ்ணர் ஒரு துண்டு கிரகத்தை அந்த அஸ்வத்தாமன் எரிஞ்ச கிரகத்தின் மேலே மோத வச்சு அது உத்திரையின் மேலே படாமல் காப்பாற்றினார். அதுக்கப்புறம் அஸ்வத்தாமன் வேறு பக்கம் போய் வேறு ஏரியாவில் போய் அதாவது நம்மளோட அண்ட சராசரம் இருக்குல்ல, இதில் வந்து நிறைய கேலக்ஸிஸு, நிறைய குரூப் ஆஃப் பிளானட்ஸு எல்லாமே இருக்குது. நம்ம இந்த ஏரியாவை விட்டு வேறு ஏரியாவுக்கு அஸ்வத்தாமா அப்படிங்கிற கிரகம் போயிடுச்சு. போய் நம்மளோட அடுத்த சூரியன், இப்போ நமக்கு சூரியன் இருக்கார்ல, இவர் தான் 7வது வைவஸ்வத மனு. இப்போ நம்ம 8வது சூரியன் வந்து அஸ்வத்தாமன் தான். இந்த உலகத்தை 71 மன்வந்திரங்கள் ஆள போகிறது அந்த அஸ்வத்தாமன்கிற மாபெரும் சூரியன் தான். அவர் இப்போ போய் வேறு இடத்துல போய் இருக்கிறார். இந்த வைவஸ்வத மனு நம்மளோட சூரியனோட காலம் முடியும் வரைக்கும் நம்ம உத்திரை அப்படிங்கிற கிரகத்திலேருந்து இப்போ பரீட்சித் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து வெளியே வந்து இவங்களோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த பஞ்சபாண்டவர்களோட. இப்போ இந்த பஞ்சபாண்டவர்கள் வந்து தங்களோட ஈர்ப்பு விசையில் வந்து அந்த நம்ம திருதராஷ்டிரன், குந்தி, காந்தாரி, சஞ்சயன் இவங்களையும் கிருபர் இவரையும் தங்களோட ஈர்ப்பு விசையில் இழுத்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே 15 வருஷம் போகுது. அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன், குந்தி, காந்தாரி இந்த 3 பேரும் சஞ்சயனும் சேர்ந்து வேறு ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு 3 வருஷம் அவங்க 4 பேரும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க மோதி எல்லாருமே அப்படி எரிஞ்சிடுறாங்க. சஞ்சயன் மட்டும் தப்பிச்சு வேறு ஏரியாவுக்கு தன்னந்தனியாக அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ இங்கே என்ன நடக்குது? இந்த ஹஸ்தினாபுரத்தில் தான் நம்ம பரீட்சித், அப்புறம் பஞ்ச பாண்டவர்கள், திரௌபதி இவங்க எல்லாருமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில். இப்போ வந்து பரீட்சித்துக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய கிரகம் ஆக அவர் கையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு இவங்க கிளம்புறாங்க. இதுக்கிடையில் நம்ம துவாரகையில் கிருஷ்ணர் என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்மளோட கிருஷ்ணர் வந்து ஜாம்பவான் அப்படிங்கிற கிரகத்திட்டருந்து ஜாம்பவி அப்படிங்கிற கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துட்டு வந்திருப்பார்ல துவாரகைக்கு. அந்த கிரகத்திலேருந்து சாம்பன் அப்படிங்கிற கிரகம் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அந்த கிரகம் வந்து ஒரே மழை அப்படிங்கிற அந்த ஏரியாவில் வந்து மழையாக அந்த கிரகத்து மேலே பெஞ்சு அந்த கிரகம் வந்து அப்படியே உட்காந்துருச்சு. அதாவது சென்டர் பார்ட், ஈக்குவேட்டர் பார்ட் வந்து பெருசாகிருச்சு. அப்போ அந்த சாம்பனை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, வயிறு பெருசாக இருக்குது சென்டர் பார்ட் அப்படிங்கிற மாதிரி பிள்ளை தாய்ச்சி கிரகம் அந்த மாதிரி ஒரு இதை கொடுக்குறாங்க. இந்த சாம்பன் என்ன பண்ணுறாரு, பின்னாடி நம்மளோட சூரியனை சுற்றி அந்த ஈரம் பூரா போய் ஒரு கரெக்டான ரவுண்டு ஷேப்புக்கு அப்புறம் வர்றாருன்னு அது ஒரு கதை இருக்குது. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த சாம்பனும் இந்த யாதவர்களும் இருக்கிற ஏரியாவுக்கு பிண்டராகம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்க கிரகங்கள் வர்றாங்க. இப்போ அந்த கிரகங்கள் வந்து இந்த யாதவர் கிரகங்கள் மேலே மோதிடுறாங்க. மோதினதில் என்ன ஆகுதுன்னா, சாத்தியகி அப்படிங்கிற கிரகம் கிருதவர்மன் அப்படிங்கிற கிரகத்தின் மேலே மோதி அந்த கிரகம் உடஞ்சி சுக்குநூறாகிடுது. அதுக்கப்புறம் மிச்ச அந்த கிருதவர்மன் அந்த உடஞ்ச கிரகம் வந்து மிச்ச யாதவர் கிரகங்கள் மேலே போய் மோதி அது வந்து திருப்பி சாத்தியகி மேலே எல்லா கிரகங்களும் வந்து மோதுது. அப்போ சாத்தியகி பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்த பிரத்யும்னன் அப்படிங்கிற கிரகமும் உடஞ்சிருது. பிரத்யும்னன் தான் அந்த மன்மதன் வந்து திருப்பி பிறந்தவர் ருக்மிணிக்கு. இப்போ அந்த பிரத்யும்னன் உடஞ்சிட்டாரு, சாத்தியகி உடஞ்சாச்சு. மிச்ச கிரகங்கள் எல்லாமே அப்படி ஒன்று ஒன்றா ஒவ்வொரு கிரகத்தின் மேலேயும் ஒன்று மோதி
அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கிரகங்களும் மோதி உடஞ்சிருச்சு. இதில் பலராமன் அப்படிங்கிற கிரகமும், இந்த பலராமன் அப்படிங்கிற கிரகம் வந்து ஒயிட் கலரில் இருந்த கிரகம், இந்த கிருஷ்ணருங்கிற கிரகம் வந்து ப்ளூ கலரில் இருந்த கிரகம். இந்த பலராமன் அப்படிங்கிற கிரகமும் மிச்ச கிரகங்களால் மோதப்பட்டு அது வந்து அந்த உருண்டை ஷேப்பில் இருந்து அந்த நீளமான பாம்பு ஷேப்பான கிரகமாக மாறி அதுவும் அப்படி இந்த இதில் போயிடுச்சு வேறு இடத்துக்கு. இந்த பலராமன் அப்படிங்கிற கிரகம்தான் இந்த மிச்ச எல்லா யாதவ கிரகங்களையும் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு இருந்தது. அது போன உடனேயே மிச்ச கிரகங்கள்லாம் உடைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரக கூட்டத்தில் இருந்த உக்ரசேனர், அதாவது கம்சரோட அப்பான்னு சொல்லப்படுற அந்த கிரகம் உக்ரசேனர், அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட அப்பா அம்மான்னு சொல்லப்படுற அந்த வசுதேவர் தேவகி அப்படிங்கிற கிரகங்கள் எல்லாமே உடஞ்சிருது. இப்போ கிருஷ்ணருங்கிற கிரகம் மட்டும் தனியாக இந்த துவாரகையில் இருந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரம் அப்படி உடஞ்சி விழுகும்போது அந்த நட்சத்திரத்தில் இருந்த ஒரு பகுதியை வந்து உலூபதன் அப்படிங்கிற கிரகம், அந்த உலூபதன் அப்படிங்கிறவரை தான் வேடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உலூபதன் அப்படிங்கிற கிரகம் அந்த நட்சத்திரத்தின் அந்த முனையான பகுதியை வந்து மோதி அந்த பகுதி போய் கிருஷ்ணர் மேலே, கிருஷ்ணரின் பாதம் போன்ற அந்த பெரிய கால் பகுதியை ஃபுல்லும் அது வந்து மோதி டேமேஜ் பண்ணிடுது. அப்போ அந்த முக்கால்வாசி அந்த கிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த போர்ஷன் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிருது. உடஞ்சி அந்த கிருஷ்ணர் வந்து இல்லை, அந்த உடஞ்சி அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படி மிச்சம் இருக்க போர்ஷன் வந்து அப்படி வைகுந்தம் நோக்கி, இப்போ நம்ம இந்த சண்டையெல்லாம் நடக்கிறது வந்து சிவன் இருக்கிற ஏரியாவில், இந்த ஏரியாவிலேருந்து வைகுந்தம் அப்படிங்கிற அந்த விஷ்ணு இருக்கிற ஏரியாவில் போய் அந்த ஏரியாவில் போய் மிச்ச கிரகங்களோட போய் ஜாயின் ஆயிடுறாரு இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிற கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கிருஷ்ணரோட சேர்ந்து கிருஷ்ணருக்கு ஈக்குவலாக சேம் சைஸில், அதாவது இந்த கிரகங்களை வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பெரிய ராட்சத சைஸ் கிரகங்கள், அடுத்து தேவர்களோட சைஸ் கிரகங்கள், அடுத்து வந்து மனுஷ சைஸ் கிரகங்கள்னு பிரிக்கிறாங்க. இப்போ இந்த கிருஷ்ணரை வந்து மனுஷ சைஸில் இருக்கிற கிரகம் அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த கிரகம் வந்து அந்த தேவரோட கிரகமான அந்த மகாவிஷ்ணு அந்த ஏரியாவுக்கு அவர் போயிட்டார். இப்போ நம்ம அந்த சிவனோட ஏரியாவிலே இல்லை அந்த கிருஷ்ணர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவரோட இருந்த அந்த உத்தவர் வந்து அந்த ட்வின் பிளானட்டுன்னு சொல்கிறாங்க உத்தவரை. அவர் வந்து அப்படியே போயிட்டுருக்கும்போது இந்த யாதவர் குரூப்பில் கடைசியாக மிஞ்சின கிரகம் வச்சிரன் அப்படின்னு ஒரே ஒரு கிரகம்தான். இந்த கிருஷ்ணர் இந்த பலராமன் இந்த குரூப்பில் கடைசி மிஞ்சின அந்த இளவரசர் கிரகம் வந்து வச்சிரன் அப்படிங்கிறவர். அவரோட தலைமையில் இந்த உத்தவர் வந்து இவங்க எல்லாத்தையும், அதாவது யார் யார் மிச்ச மீதி இருந்த கிரகங்களோ, ஏன்னா நிறைய கிரகங்கள் தங்களுக்குள்ளேயே மோதி அப்படி எரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு அந்த துவாரகை அப்படிங்கிற ஏரியாவில். மிச்சம் மீதி இருந்த கிரகங்களை வச்சிரன் அப்படிங்கிற கிரகத்தின் தலைமையில் கொண்டு போய் உத்தவர் வந்து இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற ஏரியாவில் விட்டுட்டு, இந்திரபிரஸ்தத்தில் பக்கத்தில் அஸ்தினாபுரத்தில் தான் நம்ம பஞ்ச பாண்டவர்கள் பரீட்சித்து எல்லாருமே அரசாட்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்தால் இந்த இந்திரபிரஸ்தம் அவங்க முதல்ல ஆட்சி பண்ணாங்கல்ல அந்த இடத்துல விட்டுட்டு உத்தவர் போய்கிட்டே இருக்கும்போது அந்த வழியில் வந்து விதுரர், இவங்க திருதராஷ்டிரனோட தம்பி, தர்மர் இவங்களோட சித்தப்பா, இவங்களை இவங்களோட சேர்ந்து உத்தவரும் விதுரர்ங்கிற கிரகமும் ரெண்டும் ஒன்றா சுற்றிக்கிட்டு அப்படியே மைத்ரேய முனிவர் அப்படி அவர் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம்
பிரபாச தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபாச தீர்த்தம்னா நம்மளோட யூனிவர்ஸும் இன்னொரு பக்கத்தில் ஒரு பெண் கிரகங்கள் ஆளுமை செய்யும் யூனிவர்ஸும் இருக்குதான். அந்த நடுவில் இருக்கிற அந்த கேப்புக்கு பேர் தான் பிரபாச தீர்த்தம். ஏன்னா அதில் தான் சாந்தீபினி முனிவரோட பையன் வந்து அப்படியே அந்த அடுத்த கேலக்சிக்குள்ளே போயிட்டார். அவரை வந்து நம்ம பாதாளம் அப்படிங்கிற ஏரியா மூலம் சுற்றி போய் கிருஷ்ணரும் உத்தவரும் தங்களோட ஈர்ப்பு விசையில் திருப்பி இழுத்துட்டு வந்து சாந்தீபினி அந்த கிரகத்துக்கிட்ட விட்டுட்டு அவங்க போவாங்க. இந்த பிரபாசா தீர்த்தம் அந்த நம்மளோட கேலக்சியும் இன்னொரு அந்த பெண் கிரகங்கள் இருக்கிற கேலக்சிக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு பேர் தான் பிரபாசா தீர்த்தம். அதில் வந்து விதுரர் அப்படியே போக ஆரம்பிச்சிருவார், வேறு கேலக்சி பக்கம் போக ஆரம்பிச்சிருவார் விதுரர். இதில் இடையில நம்ம பீஷ்மரை பற்றி சொல்லவே இல்லை. நம்ம அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தை மாதம் வந்ததுக்கப்புறம் உத்தராயணம் சூரியன் வந்து ஆரோகணம் அப்படிங்கிற அந்த மேலே வடபுறம் சுற்றி வர்ற அந்த ஏரியா வரும்பொழுது அந்த பீஷ்மர் வந்து உடஞ்சி சுக்குநூறு ஆயிரார் 7வது நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த குரூப்பில் வந்து பரீட்சித் அப்படிங்கிற கிரகம் வந்து நல்லா வளர்ந்து வர்றாரு. அவர் வந்து அடுத்து அவர் ஒருத்தர் தான் ஆட்சிக்கு இருக்கிறாரு. அதனால் அந்த பரீட்சித் வந்து கொஞ்சம் நல்லா எல்லா கிரகத்தையும் ஈர்க்கிற கெப்பாசிட்டி வர்றது வரைக்கும் இந்த தர்மர் இந்த குரூப்புக்கு பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் இருந்து பரீட்சித் நல்லா வலுவான அப்புறம் அவர்கிட்ட அந்த கிரகங்களை ஒப்படைச்சிட்டு கிளம்புறாங்க இவங்க. இந்த அஸ்தினாபுரத்தில் பரீட்சித்தும் கிருபரும் இருக்காங்க. இந்த பரீட்சித் வந்து உத்திரை அப்படிங்கிற அந்த விராட மன்னனோட பெண் கிரகத்தோட கிட்டேருந்து வந்த கிரகம்தான் பரீட்சித். அவங்க பையன் அபிமன்யுவோட பையன். இப்போ அந்த விராட மன்னனுக்கு உத்திரன்னு ஒரு கிரகம் இருக்கும், ஆண் கிரகம். அவங்களுக்கு ஒரு பெண் கிரகம் இருக்கும் ராவதி அப்படின்னு. அந்த கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு பரீட்சித்தும் ராவதியும் இந்த ஏரியாவில் இந்த அஸ்தினாபுரத்தை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த தர்மர் இவங்க எல்லாம் அப்படி மெதுவாக அந்த குரூப்லேருந்து கிளம்பி வெளியே போக ஆரம்பிப்பாங்க. இப்போ இவங்க வரிசையாக போகும்பொழுது ஒவ்வொரு கிரகமாக ஃபஸ்ட்டு அப்படி உடஞ்சி சுக்குநூறாகி விழுந்துக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு திரௌபதி, அடுத்து நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், பீமன் எல்லாமே விழுந்துடும். அப்போ ஒரு நாய் போன்ற கிரகம் வந்து தர்மர் அப்படிங்கிற கிரகத்தை வந்து சுற்றிக்கிட்டே வரும். இப்போ நம்ம அமராவதிங்கிற ஏரியா, ஏன்னா பக்கத்தில் தானே இருக்குது இந்திரனோட ஏரியா, அந்த ஏரியாவுக்கு வந்துடுவாங்க. அந்த ஏரியாவில் வந்து இழுக்க முடியாது, தர்மரை மட்டும்தான் இழுக்க முடியும். அந்த ஏரியாவில் ஏற்கனவே எக்கச்சக்க கிரகங்கள். அந்த நாய் போன்ற கிரகத்தை வந்து இழுக்கவே முடியல இந்திரனால். அப்போ இழுக்க முடியலன்னொன்னே தர்மர் தன்னோட அந்த நாய் போன்ற கிரகத்தையும் இழுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. அப்புறம் அந்த கிரகம்தான் தர்மராஜன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்படியே அந்த அமராவதிக்குள்ளே போவாங்க எல்லாரும் சேர்ந்து. அந்த இடத்துல அந்த அமராவதிங்கிற ஏரியாவில் தர்மன் வந்து துரியோதனன் போன்ற கிரகங்களை எல்லாம் பார்க்குறாரு. எங்கடா தன்னோட தம்பி கிரகங்கள்னு தேடுறாரு. அங்கே இல்லைன்னொன்னே அங்கேருந்து அப்படி கிளம்பி அப்படி வர்றாரு இந்த நரகம்ங்கிற ஏரியாவுக்கு. நரகம்ங்கிற ஏரியா வந்து தெற்கு ஏரியான்னு சொல்கிறாங்க. அந்த தெற்கு பக்கம் அப்படி நடந்து வரும் பொழுது தெற்கில் நரகம்ங்கிற ஏரியாவில் இவங்க தம்பிகள்லாம் அந்த கொஞ்சம் முக்கால்வாசி உடஞ்ச கிரகங்களாக அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தர்மராஜனோட அந்த உதவி, அந்த நாய் கிரகத்தின் உதவியில் தர்மர் வந்து முன்னாடி மாதிரி வீக்காக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வலுவாகி அந்த எனர்ஜியும் இவர் வாங்கி இவர் இன்னும் கொஞ்சம் வலுவாகி
இப்போ தன்னோட தம்பி கிரகங்களையும் திரௌபதியவும் ஈர்க்கும் சக்தியை அடைகிறார். அடைஞ்சு திருப்பி அவங்கள எல்லாம் இழுத்துக்கிட்டு அமராவதி இந்திரன் இருக்கிற ஏரியாவுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் இருக்காங்க. இப்போ தர்மர், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி எல்லாருமே இப்போ அமராவதி அப்படிங்கிற ஏரியாவில் இந்திரனோடு சேர்ந்து அவங்களும் அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்காங்க. இப்போ அஸ்தினாபுரம்ங்கிற ஏரியாவில் பரீட்சித் அப்படிங்கிற கிரகமும் ராவதி அப்படிங்கிற கிரகமும் கிருபர் இவங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 4 கிரகம் பிறக்குது. அதில் ஒரு கிரகத்துக்கு பேர் ஜனமேஜயன். இப்போ இந்த பரீட்சித் அப்படிங்கிற கிரகம் ஒரு நாள் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட பூமியவும் பார்க்குது. நம்மளோட பூமியும் ரிஷபம்ங்கிற ஏரியாவில் இருக்கிற அந்த காலை அந்த உருவத்தையும் ஒன்றா பார்க்குது. அந்த ரிஷபம்ங்கிற ஏரியாவும் நம்ம பூமியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்குது. அப்போ அந்த ரிஷபம்ங்கிற அந்த ஏரியாவுக்கு அந்த காளைக்கு 3 கால் இல்லாமல் இருக்குதான். அப்போ அந்த ரிஷபம்ங்கிற ஏரியா சிங்கிள் ஆக்சஸில் அந்த ஏரியா நின்றுக்கிட்டு இருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தர்மம் இல்லை, தர்மம், இந்த ஈகை குணம், இந்த திருடாமை இதெல்லாம் இல்லாமல் 3 கால் உடஞ்சி போச்சு. அதாவது ஒவ்வொரு யுகத்துக்கு ஒரு கால் உடையுது அந்த ரிஷப ராசி. சத்திய யுகம் முடியும் போது ஒரு கால் உடையுதான். அடுத்து திரேதா யுகம் முடியும் போது ஒரு கால் உடையுதான். அப்புறம் துவாபர யுகம் முடியும் போது ஒரு கால் உடையுதான். இப்போ தான் கலிபுருஷன் வருது. அந்த கலிபுருஷன் காலத்தில் இன்னொரு காலம் உடைக்க ஒரு கிரகம் மோதுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரிஷபம்ங்கிற காலைக்கிட்ட நம்மளோட பூமி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கலியுகம் வந்துருச்சு, என்னென்ன பிரச்சனையெல்லாம் என்னோட உலகத்தில் நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்ததை அந்த பரீட்சித் அப்படிங்கிற கிரகம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு இந்த காலத்தை நமக்கு மெயினாக சொல்கிறாங்கன்னா, நமக்கு இப்போ 3 யுகங்கள் முடிஞ்சிருக்கு. நம்ம கலியுகம்ங்கிற பீரியடில் இருக்கோம். இந்த பீரியடில் இந்தந்த மாதிரி அநியாயங்கள்லாம் கன்ஃபார்மாக நடக்கும், அந்த மாதிரி பீரியடில் இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க மனநிலையை கொண்டு வந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த இதை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பரீட்சித் மகாராஜா வேறு ஒரு கிரகம் அந்த ரிஷபம் அப்படிங்கிற அந்த காலை அந்த ஏரியாவில் இருக்க இன்னொரு காலையும் உடைக்க வரும்போது அதை உடைக்க விடாமல் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி அவர் வேறு பக்கம் தன்னோட சுற்றுவட்ட பாதையில் சுற்ற போகிறார். இப்போ தான் இந்த இடத்துல தான் அந்த பரீட்சித் மகாராஜா கிட்ட மைத்ரேயர் அப்படிங்கிற கிரகம் இவரை சுற்ற ஆரம்பிக்குதான், பரீட்சித் மகாராஜாவை. அப்போ அவரை சுற்றிக்கிட்டு இருந்த மாண்டவியர் அப்படிங்கிற கிரகத்தை பற்றி ஒரு கதை அந்த பாகவதத்தில் வருது. அது என்னன்னா, இப்போ சிங்கிள் ஆக்சஸில் நம்மளோட பூமி சுற்றுதுல்ல, அதே மாதிரி சிங்கிள் ஆக்சஸில் அந்த மாண்டவியருங்கிற கிரகம் சுற்றுது. நம்ம டபுள் ஆக்சஸில் சுற்றுது நம்மளோட உலகம். இந்த மாண்டவியர் அப்படிங்கிற கிரகம் எப்படின்னா, சென்டரில் ஏதோ ஒரு ஆக்சஸ் மாதிரி இருக்குது. அதை சுற்றி இந்த கிரகம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஏன் இதுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா தான் ஒரு கதை சொல்கிறாங்க. இவர் சின்ன வயசில் இந்த கிரகம் வேறு கிரகங்களை துன்புறுத்துச்சு. பட்டாம்பூச்சி போல் வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்த கிரகங்களை தன்னோட அந்த முனை இருக்குல்ல, இவருக்கு சென்டரில் ஒரு இரும்பு அந்த போர்ஷன் மாதிரி அந்த கிரகத்துக்கு மாண்டவியருக்கு இருக்குது. அந்த இதை வச்சு இவர் மிச்ச பட்டாம்பூச்சி போன்று பறக்கும் கிரகங்களை மோதி துன்புறுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இவருக்கு இந்த ஆக்சிஸில் இவர் சுற்றணுங்கிறது இவரோட அந்த பலனாயிருச்சு. மாண்டவியர்
என்ன சொல்கிறாருன்னா, 12 வயதுக்குள்ள எனக்கு விவரம் தெரியாதப்ப நான் வந்து மிச்ச கிரகங்கள் பட்டாம்பூச்சி போன்று பறந்த கிரகங்களை நான் வந்து குத்தி இருக்கேன் என்னோட இதில், அந்த இரும்பு அந்த ஆக்சிஸ் வச்சு. அது நான் அறியாமல் பண்ணது. அதனால் மனித குழந்தைகளும் 12 வயது வரை இந்த உலகத்தில் அவங்களுக்கு வந்து எந்த கர்மாவும் அவங்களுக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு என்ன கர்மா வருதோ அதெல்லாம் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு, அவங்களோட அப்பா அம்மாவுக்கு தான் போய் சேரணும். ஏன்னா அந்த குழந்தைகளை பத்திரமாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த அப்பா அம்மாவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கதையில் வருது. இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுல அந்த மைத்ரேயர், அந்த மாண்டவியர் மைத்ரேயரும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த மைத்ரேயர் தான் இப்போ பரீட்சித் மகாராஜா கூட சுற்றுறார். இப்போ ஹஸ்தினாபுரம் ஏரியா தான் பெரிய விஸ்தாரமாக, நடுவில் எந்த கிரகங்களும் இல்லை, கிரக துகள்கள் மட்டும் அங்கங்கே அப்படி செதறி கிடக்குது. அந்த ஏரியாவில் வந்து ஃப்ரீயாக இந்த பரீட்சித் அப்படிங்கிற கிரகம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து ரொம்ப தூரம் போனப்போ அந்த ஏரியாவில் வந்து சமீகர் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குது. இப்போ இந்த பரீட்சித்துங்கிற கிரகம் என்ன பண்ணுறாரு, அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தால் அங்கே வந்து ஒரு உயிர் போன ஒரு பாம்பு போன்ற கிரகத்தை வந்து இந்த சமீகர் அப்படிங்கிற கிரகத்தின் பக்கம் மோதி தள்ளி விட்டுறாரு. அப்போ இந்த சமீகரை சுற்றி அந்த பாம்பு போன்ற கிரகம் சுற்ற ஆரம்பிக்குது அவரோட ஈர்ப்பு விசையில். இந்த பரீட்சித்து வந்து போயிடுறாரு, அப்படியே அவரோட ஏரியாவுக்கு போயிடுறாரு. இப்போ இந்த சமீகர் அப்படிங்கிற கிரகத்துக்கு சிரிங்கி அப்படிங்கிற கிரகம் வந்து பையன். இந்த சிரிங்கிங்கிற கிரகம் வந்து பார்க்குது இந்த பாம்பு கிரகம் வந்து ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது அவங்க அப்பா கிரகம். அப்போ இந்த கிரகம் வந்து இந்த சிரிங்கிங்க கிரகம் பாதாள லோகத்துக்கு போய் தக்ஷன் அப்படிங்கிற மாபெரும் ராட்சச கிரகம் அது. அந்த கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. தன்னை சுற்ற வச்சுக்கிட்டு இருக்கு. தன்னை சுற்ற வச்சுட்டு அப்படியே அஸ்தினாபுரம் பக்கம் தள்ளி விட்டுறாரு அந்த சிரிங்கிங்க கிரகம். அந்த அஸ்தினாபுரத்துக்கு போகிறதுக்கு அந்த தக்ஷனுக்கு இன்னும் 7 நாள் இருக்குது அந்த பரீட்சித் மகாராஜா ஏரியாவுக்கு போகிறதுக்கு. இப்போ இந்த 7 நாள் கேப்பில் இந்த பரீட்சித் மகாராஜாவை நாரதர் வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வர்றாரு, வசிஷ்டர் வந்து ஒரு ரவுண்ட் சுற்றுறாரு, அகஸ்தியர் சுற்றுறாரு, வியாசர் சுற்றுறாரு, சியவனர் சுற்றுறாரு, பிருகு சுற்றுறாரு, அங்கிரஸ்னால் நம்மளோட சூரியன் தான், அவரும் சுற்றுறாரு, பராசரர் சுற்றுறாரு, விஸ்வாமித்திரர் வந்து ஒன் ஆஃப் த அந்த 7 சப்தரிஷி, அந்த வசிஷ்டரும் ஒரு சப்தரிஷி தான். எல்லாருமே வந்து பரீட்சித்து அப்படிங்கிற கிரகத்தை சுற்றுறாங்க. அது போக இந்த வியாசருக்கு ஒரு கிரகம் பிறக்கும் சுகர் அப்படின்னு. அவர் வந்து என்றும் இளமையாக இருக்கும் கிரகமாக, 16 வயசுக்கு மேலே அவருக்கு வயசே கிடையாது, அந்தளவு யங்காகவே சுற்றிக்கிட்டு இருந்த அந்த கிரகமும் இப்போ பரீட்சித் மகாராஜா கிரகத்தை சுற்றுதான். இப்போ தக்ஷன் அப்படிங்கிற கிரகம் வந்து இப்போ இந்த பரீட்சித் கிரகத்தை மோத போகிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ வந்து தக்ஷன் வந்து வர்றாராம். இப்போ வந்து இதுக்கு நடுவில் என்ன ஆகுது, கஷ்யபர் அப்படிங்கிற கிரகம் வர்றாராம் அந்த ஏரியாவுக்கு. அவர் யாருன்னா, இப்போ இந்த கஷ்யபர் யாருன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம பிரம்மா வந்து ஃபஸ்ட்டு வந்து 11,000 இந்த இவங்களா உடைகிறார். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து தீப்பிழம்பாக இருக்கார் பிரம்மா. ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு 11,000 ஏகாதச ருத்ரர்களாக உடைகிறாரு. உடஞ்சி அந்த ருத்ரர்கள் இப்போ வந்து நம்ம தேவர்கள் உலகத்தில் அமராவதி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு 4 பேராக உடைகிறாரு. சனகர், சனந்தனர், சனாதனர் அப்படி உடைகிறாரு.
அவங்க வந்து ராக் சாலிடாக இருக்காங்க. அவங்க வந்து உடையவே இல்லை. அவங்க வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறதுனால அவங்க வந்து கிரகங்களாக உடையவே இல்லை. அதுக்கப்புறம் பிரம்மா வந்து திருப்பி வந்து 10 பேராக உடையிறாரு. அதில் அந்த 10 பேரில் ஒருத்தர் வந்து மரீசி அப்படிங்கிற கிரகம். அதுக்கு முன்னாடி அவரோட வலது கை போர்ஷனும் இடது கை போர்ஷனும் உடையுது பிரம்மாவுக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க தான் ஸ்வயம்புவ மனுவும் சதரூபையும். இப்போ இந்த ஸ்வயம்புவ மனு வந்து 5 போர்ஷனாக உடையிறாரு. அதில் 2 ஆண் கேலக்சின்னு சொல்லலாம், 3 பெண் கேலக்சி அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு தங்களுக்கு வந்து 9 பெண் கேலக்சிகளும் ஒரு ஆண் கேலக்சியும் ஃபார்ம் ஆகுது. அதில் ஒரு கேலக்சிங்கிற கலாவதி அப்படிங்கிற பெண்ணை வந்து அந்த மரீசிங்கிறவர் வந்து அவரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த கலாவதிங்கிற கேலக்சிக்கும் அந்த மரீசிங்கிற கேலக்சிக்கும் பிறந்தவர் தான் இந்த கஷ்யபர். இந்த கஷ்யபர் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கார். இந்த கஷ்யபருக்கு பிறந்தவர் தான் ஹிரண்ய கஷ்யப், ஹிரண்யாட்சன் அப்படிங்கிறவங்க. இந்த ஹிரண்ய கஷ்யப் தான் பிரம்மாவுக்கு பதிலாக இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்சம் கிரகங்களையும் கேலக்சிகளையும் உருவாக்குனவர். அப்போ இந்த கஷ்யப் வந்து எவ்வளோ பெரிய கேலக்சின்னு பார்த்துக்கோங்க. அந்த கேலக்சி வந்து தன்னோட ஈர்ப்பு விசையில் அந்த பரீட்சித்தை இழுத்துட்டு போகிறதுக்கு வருது. அந்த டைமு தான் நம்ம தக்ஷன் அப்படிங்கிற பாம்பு கேலக்சி கிரகம் வருது. இப்போ அந்த கஷ்யபரை தன்னோட அந்த புஷிங் பவரில் தள்ளிடுது வேறு ஏரியாவுக்கு. இந்த தக்ஷன் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஜயண்ட்டு இதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கஷ்யபரை புஷ் பண்ணி வேறு இடத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த தக்ஷன் அப்படிங்கிற மாபெரும் கிரகம் வந்து இது பாம்பு போன்ற ஷேப்பில் இருக்கிற கிரகம், ரவுண்டு ஷேப்லாம் கிடையாது. இது வந்து நம்ம பரீட்சித் மேலே வந்து மோதி சுக்குநூறு ஆக்குது. சமீகர் அப்படிங்கிற கிரகத்தை வந்து அந்த உயிரில்லாத பாம்பு கிரகத்தை சுத்த விட்டதுனால அந்த சமீகரோட பையன் கிரகம் சிறுங்கி இந்த தக்ஷனை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துட்டு வந்து இங்கே பரீட்சித்தில் அந்த ஹஸ்தினாபுரத்தில் மோத வச்சிருச்சு. பரீட்சித் சுக்குநூறு ஆகிடுவார். அந்த ஏரியாவில் இருந்த ஜனமே ஜெயன். பரீட்சித்துக்கு 4 ஆண் கிரகங்கள் இருக்காங்களா, அதில் ஒருத்தர் ஜனமே ஜெயன். அவர் தான் அடுத்த ஹஸ்தினாபுரத்தை